வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்பும் பதிவில் இன்னைக்கு ஒரு அற்புதமான தெய்வத்தை பற்றிய சிறப்பும் மகிமையும் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டேன்னா நிச்சயமா இந்த பேஜை நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்க்க போறீங்க. அப்படி என்ன தெய்வமா நீ சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சப்த கன்னியர்களுள் மிகவும் மாறுபட்ட தோற்றத்தையும் அதிக சக்தியும் கொண்ட வராகி அம்மனை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அவங்களுடைய மகிமையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பகுதியில. வராகி அம்மன் மிருக பலமும் தெய்வ குணமும் ஒன்றாக அமையப்பெற்றவர். அம்பிகையின் அம்சமாக இருந்தாலும் இந்த அம்பாளுக்கு சிவன், விஷ்ணு, சக்தி ஆகிய மூவரின் சக்தியும் இவங்க கொண்டிருக்காங்க. அதனால இவங்க எதையும் அடக்க வல்லவர் இந்த தேவி. அது மட்டும் இல்லாம இந்த அம்பாளை நாம வணங்கினோம் என்றால் வாக்கு பலிதம் பெறுவோம். எதிரிகளிடமிருந்து நம்மை பத்திரமாக காத்திடுவாள். கொடிய ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி கெட்டது எதுவும் நம்மளை அண்டவே அண்டாது. அவளுடைய சக்தி நம்ம கூட துணை இருக்கும். அனைத்து செல்வங்களும் இவளை வணங்க வணங்க நம்மிடம் வந்து சேரும். இப்போ இவளை பத்தி புராணத்துல என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது அவரது அவதார சக்தியாக உருவானவள் தான் வராகி அம்பாள். இவள் சப்த கன்னிமார்களில் பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று முறையே அமைந்திருக்கிறாள். இவள்ல பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர், 4 கரங்களை உடையவள். அது மட்டும் இல்லாம ராஜராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, லலிதாம்பிகை, இவங்க யாருன்னா முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களுமே வணங்கக்கூடிய ராஜ மாதங்கி. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களோட பிஏன்னு சொல்லலாம், அவங்களுடைய படை தளபதின்னு சொல்லலாம். எல்லாமே அவங்களுக்கு அதான். இப்போ நான் ஒரு முக்கிய லீடர் இருந்தாங்கன்னா ஒரு நெருக்கமான ஒரு வலதுகை இருப்பாங்க இல்லையா, எது ஒன்றுமே கேட்டு செய்யறதுக்கு நல்ல அறிவுபூர்வமாக ஆற்றல் மிகுந்தவராக கூட ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அவங்கள கேட்காம எந்த சஜஷனும் கேட்காம முடிவெடுக்க மாட்டாங்க இல்லையா அந்த லீடர். அத மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்குன்னு ஃபர்ஸ்ட் தளபதியே இவங்க தான். அதனால அம்பாள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ராஜராஜேஸ்வரி, என்னை வணங்குறவங்க எல்லாருக்குமே நீ போய் அருள் பண்ணு, உன்கிட்ட கேட்டா உடனே அவங்களுக்கு அருள் கடாட்சத்தை வழங்கு, நீ என்கிட்ட பர்மிஷனே கேட்க வேண்டாம், அவங்க நிச்சயமா நல்லதா நியாயமானதா அவங்க கேட்கறது இருந்தா அவங்களுக்கு நீ தாராளமா அருள் புரியலாம்ன்ற பர்மிஷனையே கொடுத்துருக்காங்க ராஜராஜேஸ்வரி வராகி அம்பாளுக்கு. அப்பேற்பட்ட வராகி அம்பாளை பத்தின மகிமையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அன்னை லலிதாம்பிகை தேவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கரங்கள்ல உள்ள புஷ்ப பானங்கள்லேருந்து தோன்றியவள் தான் இந்த வராகி அம்பாள். இந்த வராகி அம்பாள் அந்த லலிதாம்பிகையின் தேவியின் படைத்தலைவியாக இருக்கிறா. தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய மது கைடப வதம், சும்ப நிசும்ப வதம், சண்டமுண்ட வதம், மகிஷாசுர வதம் போன்ற அசுரர்கள் கூடலாம் யுத்தத்துல முக்கிய பங்கு வகித்து தலைமை தாங்கி அம்பாளுக்கு பெரும் உதவியா இருந்து வெற்றி கனிய பறிச்சு கொடுத்தவள் இந்த வராகி அம்பாள் தான். சரி, இப்போ புராணத்துல இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம ராஜராஜ சோழன் இருந்தார் இல்லையா, அவருக்கும் இந்த வராகி அம்பாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்படி, அது ஏன், என்ன கதை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். தஞ்சையில் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குது. 1000 ஆண்டுகள் தாண்டியும் எப்படி பிரமிப்பா இருக்கு இல்லையா இந்த அதிசய ஸ்தலம். இந்த கட்டிடக்கலையின் சிறப்பையும் தமிழர்களின் கலாச்சார பெருமையும் உலகிற்கு பறைசாற்றுறது இந்த கோவில். சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாக இந்த வராகியம்மன் விளங்குகிறார். சோழ மன்னர்கள் எந்த செயலை செஞ்சாலுமே ஒரு செயலை செய்யறதுக்கு துவங்கும் முன்பு வராகிக்கு சிறப்பு வழிபாடு நடத்திட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு போருக்கு போகணுன்னாலும் ராஜராஜ சோழன் வராகி அம்பாளை துதித்து ஆராதனை செய்த பிறகுதான் அந்த போருக்கே போவார். போனா அப்புறம் என்னதான் நடக்கும்? வெற்றி மாலைகள் தான், வெற்றி கனிகள் தான் பெருத்துண்டு வருவாரு. வராகி அம்பாள் ராஜராஜன் கூடையே இருந்து அந்த சோழர்களையே வழிநடத்தி சென்றிருக்கா. அதனாலதான் சோழர்களின் வெற்றி தெய்வமாக ஆனால் இந்த வராகி அம்பாள். சரி, இப்ப என்னமா சொல்ல போற அடுத்துன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு வழிகாட்டியவளே இவள் தான். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெருவுடையார் கோவிலை கட்டுறதுக்கு சரியான இடம் தேடி தேடி அலைகிறார் ராஜராஜ சோழன். ஆனா எங்க அவருக்கு பார்த்தும் மனசுல ஒரு திருப்தியே இல்லை ஆலயம் கட்டுறதுக்கு. என்னடா இது, இப்படி ஒரு நமக்கு கண்ணுக்கு எதை பார்த்தாலுமே சரியா அமையலையே, எந்த லேண்ட்ல நம்ம கட்டுறது அப்படின்னு குழம்பி போயின்னு இருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் முன்னாடி ஒரு பன்றி வருது.
அந்த பன்றி அவரை போக்கு காட்டி எவ்வளவோ தூரம் ஆஷின்னு போகுது. ஏன் இந்த பன்றி நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டின்னு வருதுன்னு அது பின்னாடியே போறாரு. அவர் கூடயே படைத்தலைவர் வீரர்கள் எல்லாருமே போறாங்க, அமைச்சர்கள்லாம் போறாங்க. போனா ஒரு இடத்துல போய் பேசாம படுத்துக்குது இந்த பன்றி. ஏன் இங்க படுத்துக்குதுன்னு சொல்லி அதை விரட்டி விடுறாரு. ஆனா அந்த படுத்துன்ற இடத்த விட்டு இந்த பன்றியானது நகரவே இல்லை. சரி, இப்ப என்ன பண்ணுது, ஏன் இது நகராம படுத்திருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பன்றி என்ன பண்ணுதுன்னா மண்ணை தோண்டுது அந்த இடத்துல. ஓஹோ, இது ஏதோ விஷயத்தோட தான் நம்ம கிட்ட சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு தன் அரண்மனை ஜோதிடரை பெரிய வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி இந்த பன்றி பண்ணுதுன்னும் போது அந்த ஜோதிடர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல கோவில் கட்ட சொல்லி வராகி அம்பாள் இந்த ரூபத்துல சொல்றாங்க சோழன்ட்ட. ராஜராஜ சோழனின் அரசவையில் இருந்த புலவர்களும் பெரிய ஆச்சாரிய பெருமக்களும் ஜோதிடர்களும் இந்த பன்றியின் ரூபத்துல வராகி அம்பாள் உனக்கு கோவிலை கட்ட சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துலயே கட்டுங்க மகாராஜான்னு சொல்றாங்க. உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு தெரியுமா, முதல்ல ஒரு சிறிய கோவிலை வராகி அம்பாளுக்காக கட்டுறாரு. கட்டி அம்பாளுக்கு வழிபாடு நடத்திட்டு அம்பாளின் அருளோட பெரிய கோவிலை கட்டுறாரு. இந்த அம்பாளுடைய அருளோட இந்த கோவில் கட்டினதால தான் இன்னைக்கும் ராஜராஜ சோழனின் பெருமையை சொல்லும் விதமா நம்ம இந்திய திருநாட்டுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் விதமா இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கோவில் பெருமை என்னென்னைக்கும் பரவி இருக்குதுங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அம்பாளோட சன்னதிக்கு எதிரில் வராகி அம்மனுக்கு கோவில் இருக்கு, அவசியம் போய் தரிசிச்சுட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இத்தனை ராஜாக்கள் நம்ம ஊர்ல பெருமாள் கோவிலாகட்டும், முருகர் கோவிலாகட்டும், சிவன் கோவிலாகட்டும், எத்தனையோ கற்கோவில் எல்லாம் நம்மளோட ராஜாக்கள்லாம் கட்டியிருக்காங்க. இவங்க எல்லாரும் நிச்சயமா அரண்மனையில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இன்றளவும் இந்த கோவிலுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகக்கூடாது, எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் இந்த கோவில்கள் நிலைத்து நிற்க வேண்டும்ன்ற முழு எண்ணத்துல தான் அவங்க கட்டியிருக்காங்க. என்னுடைய அரண்மனை எத்தனை ஆண்டுகள் கழிச்சும் நல்லா இருக்கணும், இதை எல்லாரும் பார்க்கணும்னு அந்த ஒரு ராஜா கூட நினைக்கலங்க. அப்பேற்பட்ட புண்ணிய மகான்கள்லாம் பிறந்த பூமியில இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் நாம பிறந்திருக்கோன்ற நினைக்கிறச்சே எனக்கு அப்படியே இந்த வீடியோ போடும்போதே அவ்வளோ சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குங்க. நாமளும் இதே மாதிரி நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்மளால முடிஞ்சது ஏதோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியாட்டா கூட ஏதோ சின்ன ஒரு நல்ல செயல்கள், அறச்செயல்கள், தர்ம செயல்கள் எல்லாம் செஞ்சு அடுத்து வர சந்ததியருக்கு நாம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கணுங்க. நாம தவறான வழிகாட்டியா இருந்துடவே கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். என்னை அந்த அம்பாள் கடைசி வரைக்கும் இப்படியே வழி நடத்தணும்னு நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் இதே போல வராகி அம்பாள் கிட்ட உங்களோட நியாயமான கோரிக்கைகளை வைத்து வாழ்வில் வளங்களையும் வெற்றிகளையும் பெற்று கொள்ளுங்கள். அடுத்த பகுதியில் இன்னும் அடுத்த சுவாரஸ்யமான அம்பாளின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஓம் சக்தி, ஜெய் சக்தி, ஜெய் மாதா.